அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனும் ஆகிய அந்த ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றி எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த நல்லதொரு வேளையிலே அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் அன்பும் அருளும் உலக மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு மனிதரை பின்பற்ற வேண்டும் என்று நம்மிடம் கேட்டால் அந்த பின்பற்றுதல் சரியான முறையிலே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையையும் முன்வைத்தால், இதோ நீங்கள் இவரை மட்டும் பின்பற்றுங்கள், வாழ்க்கையிலே வழி தவறவே மாட்டீர்கள் என்று சொல்வதற்கு முழு தகுதி படைத்த நம் உயிரிலும் மேலான உத்தம திருநபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இன்னும் இந்த மார்க்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உண்மை மூமினான ஆண் பெண் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தில் அந்த ஏக இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த உன்னத நோக்கிலே அவனுடைய இறையிலத்திலே வந்து அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை சிறந்த படைப்பாக படைத்து அந்த மனிதர்களுக்கென்று ஏராளமான குணங்களையும் இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். ஒரே மாதிரியான குணங்களை கொண்டவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு வகையான குணங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சில மனிதர்களை எடுத்து பார்த்தோம் என்றால் எப்பொழுதும் கோபப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில மனிதர்கள் நிதானமாக பொறுமைசாலியாக காட்சி அளிப்பார்கள். இப்படி வேறுபாடுகள் இருக்கும். அதே போல இன்னும் சில மனிதர்களை எடுத்து பாருங்க, வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக இருப்பார்கள். சில மனிதர்கள் கஞ்சத்தனம் மிக்கக்கூடியவர்களாக இருப்பதை நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள். இப்படி மனிதர்களுக்கு மத்தியிலே குணங்களில் ஏராளமான வித்தியாசங்கள் இருப்பதையும், சில குணங்கள் மனித குலம் முழுவதற்கும் பொதுவானதாகவும் சில குணங்களும் இருக்கிறது. அதிலே மனித குலம் முழுவதற்கும் பொதுவானதாக இருக்கக்கூடிய குணங்களில் மிக முக்கியமான ஒரு குணம் என்னவென்றால், நம்மளை விட அந்தஸ்திலே உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள், ஆழ்பலத்தில் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிக அழகாக பழகக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அவருடைய பேச்சுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அவருக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக பெரும்பான்மையான மனிதர்கள் இருப்பதை பார்க்கிறோம். அதே தனக்கு கீழ்நிலையில இருக்கக்கூடிய மனிதனிடத்தில் அப்படி இருப்போமா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஒரு காவல்துறை உயர் அதிகாரியிடத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைக்கும் ஒரு சாதாரண மனிதனிடத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு காவல்துறை உயர் அதிகாரி இடத்துல பேசும் பொழுது அவருடைய பேச்சுக்கு மதிப்பளிப்போம், அவர் சொல்லுவதை உன்னிப்பாக கவனிப்போம். அவரிடத்தில் பணிந்து போகக்கூடிய அளவிற்கு அதிகமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதிலே நமக்கு கீழ்நிலையில இருக்கக்கூடிய அப்படி நடப்போமா என்றால் அதிகமான மனிதர்கள் இல்லை என்கின்ற முடிவுக்கு தான் நம்மால் வர முடிகிறது. அதிலும் குறிப்பாக சிறுவர்களிடத்தில், குழந்தைகளிடத்திலே எப்படி நாம் நடந்து கொள்கிறோம், நமக்கு கீழ்நிலையில அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளிடத்திலே நாம் எந்த மாதிரியாக நடந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அவர்களிடத்திலே போனா போகட்டும் என்கின்ற அடிப்படையில தான், ஏதோ தானோ என்கின்ற அடிப்படையில தான் ஏராளமான மனிதர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் என்று சொன்னால், ஒரு இறை நம்பிக்கையாளர் என்றால், அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருப்போம் என்றால், குழந்தைகளிடத்திலே சிறுவர்களிடத்திலே மிக அழகாக நடக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நீங்கள் குழந்தைகளுடைய விஷயங்களிலே எந்த மாதிரியாக நடக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சொன்னதை போல உலகத்தில் எந்த சித்தாந்தமும் சொன்னது கிடையாது. இதில் எடுத்து ஆய்வு செஞ்சு பாருங்க. நீங்கள் எந்த மதத்தை, எந்த சித்தாந்தங்களை நீங்கள் எடுத்து ஆய்வு செய்து பார்த்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் குழந்தைகளிடத்தில் நடக்க சொன்னதை போல இஸ்லாமிய மார்க்கம் சிறுவரிடத்தில் நடக்க வேண்டும்
சொன்னதை போல உலகத்தில் எந்த சித்தாந்தமும் இருக்காது உறுதியாக நம்மால் சொல்ல முடியும். அதற்கு ஏராளமான சான்றுகள் ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அதிலே மிக முக்கியமாக குழந்தைகளிடத்தில் இஸ்லாம் எந்த அளவுக்கு நடக்க சொல்கிறது, எந்த அளவுக்கு சிறுவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறது என்பதற்கு திருமதியிலே 1920 செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லைஸ மின்னா, அவர்கள் என்னை சார்ந்தவர் இல்லை. இந்த வார்த்தை இருக்கிறது, அவர்கள் என்னை சார்ந்தவர் இல்லை என்கின்ற இந்த வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமாக பயன்படுத்தாத ஒரு வார்த்தை, எச்சரிக்கை செய்யக்கூடிய இடங்களிலே அதிகமாக பயன்படுத்திய ஒரு வார்த்தை. அவர்கள் என்னை சார்ந்தவர் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, யார் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் இல்லை. யார் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்தி சண்டையை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் இல்லை. அப்ப எந்த அளவிற்கு இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்துகிறார்கள் என்றால், அதிகமாக எச்சரிக்கை செய்யக்கூடிய இடங்களில் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம்மை சார்ந்தவர் இல்லை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்துறாங்க, அவர்கள் நம்மை சார்ந்தவர் இல்லை. யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மல்லம் எருகம் சகீரனா, யார் சிறுவர்களிடத்திலே இரக்கம் காட்டாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் இல்லை. பெரியவர்களுக்கு மதிப்பளிக்காதவர்கள் நம்மை சார்ந்தவர் இல்லை. அப்ப சிறுவர்களிடத்தை இரக்கம் காட்டாமல் இருப்போம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை எப்படிப்பட்ட எச்சரிக்கை? சாதாரண எச்சரிக்கை அது. நம்மை சார்ந்தவர் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் கடுமை காட்டுகிறார்கள் என்றால், சிறுவர்களிடத்திலே நாம் எந்த மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மிக முக்கிய ஆதாரமாக இந்த செய்தி இருக்கிறது. ஆனால் சமுதாயத்தினுடைய நிலைப்பாடு என்ன? வாட்ஸ்அப், பேஸ்புக் போன்ற இன்டர்நெட் இணையதளங்களிலே சில வீடியோக்கள் வருகிறது. அந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்தால் உள்ளம் படைவதைக்கக்கூடிய அளவிற்கு சிறுவர்களை காட்டு மிராண்டித்தனமாக அடிக்கக்கூடிய வீடியோக்கள், குழந்தைகளிடத்தில் கடுமை காட்டக்கூடிய வீடியோக்கள், சில அஜர்த்துமார்கள், மார்க்கத்தை போதிக்கக்கூடிய அஜர்த்துமார்கள் மதரசாவிலே குழந்தைகளை அடிக்கக்கூடிய வீடியோக்கள் வாட்ஸ்அப், பேஸ்புக் போன்ற இன்டர்நெட் இணையதளங்களை பார்க்கிறோமே இல்லையா? இந்த மாதிரியாக நடக்கக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் கடுமையாக எச்சரிக்கை காட்டியிருக்கிறார்கள். அதோடு நிறுத்தல, சிறுவர்களை பற்றி எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த மாதிரியெல்லாம் குழந்தைகளிடத்திலே இஸ்லாமிய மார்க்கம் நடக்க சொல்லுகிறதா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் எந்த துறைக்கு முன்மாதிரியாக இருப்பார்கள், அதிலே குழந்தைகளுடைய விஷயங்களிலே எந்த அளவுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்று பாருங்கள். புகாரியிலே 5997 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தனது பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அவங்க சின்னஞ்சிறிய குழந்தை எடுத்து அப்படி கட்டி எடுத்து முத்தமிடுகிறார்கள். அப்படி முத்தமிடக்கூடிய அந்த நேரத்தில் அருகிலே ஒரு நபித்தோழர் இருக்கிறார். அக்ரமு இப்னு ஹாபிஸ் அத்-தமீமி ரலியல்லாஹு அவர்கள் அதை பார்க்கறாங்க. பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள், 1 2 இல்ல, 10 குழந்தைகள் இருக்கிறார்கள். என் வாழ்நாளிலே ஒரு குழந்தைக்கும் கூட நான் முத்தமிட்டதில்லை என்று சொல்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த நபித்தோழரை அப்படியே கீழே மேல வரைக்கும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். பார்த்துட்டு சொல்றாங்க, அந்த நபித்தோழர் இடத்துல சொல்றாங்க, மல்லா எருகமோ லா எருகமோ, அன்பு காட்டப்படாதவர் அன்பு காட்டப்பட மாட்டார்கள். நீங்கள் குழந்தைகளிடத்தில் அன்பு காட்டவில்லை என்றால் படைத்த இறைவன் உங்கள் மீது அன்பு
எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? அல்லாஹ் நம் மீது அன்பு செலுத்தாமல் இருந்தால், அல்லாஹ் நம் மீது கருணை காட்டாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன? அப்போ அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக குழந்தைகளை கொஞ்சுவதை இஸ்லாம் நமக்கு பாடமாக படிப்படையாக சொல்லுகிறது என்றால், குழந்தைகளிடத்தில் மிக அழகாக நடக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. இதே கருத்தில் இன்னொரு செய்தியை நீங்கள் பாருங்க. புகாரிலே 5998 அல்லாஹ்வுடைய தூதரவங்க ஒரு குழந்தையை அப்படியே எடுத்து கொஞ்சுறாங்க. கொஞ்சம் பொழுது ஒரு கிராமவாசி பார்க்கிறாரு. வெளியே இருந்து வந்திருக்கிறார் கிராமவாசி. பார்த்துட்டு ஆச்சரியமா கேட்கிறாங்க, நீங்க எல்லாம் குழந்தைக்கு முத்தம் விடுவீங்களா? எங்க ஊரில் அப்படி நாங்க பார்த்ததே கிடையாது. எங்களுடைய பகுதியில குழந்தைகளை நான் முத்தமிட்டதே கிடையாது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவ அம்லிக்கு லக்க அந்நஸஅல்லாஹு மின் கப்லிக ரஹ்மா, உங்களுடைய உள்ளங்களில் இருந்து அல்லாஹ் இரக்க சிந்தனையை எடுத்து விட்டான் என்றால் நான் என்ன பண்றதப்பா? இரக்கம் இல்லை உங்களிடத்தில். இரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விட்டான் என்றால் என்னால் என்ன செய்ய முடியும்? அப்ப குழந்தைகளை கொஞ்சுவதன் மூலமாக நமக்கு இரக்க சிந்தனை ஏற்படுகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு பாடமாக நடத்துறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அல்லாஹ்வுடைய தூதரவங்க குழந்தைகளிடத்தில் சில அறிவுரைகளை பேசுறாங்க. குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகளை அதிகமாக சொல்லி இருக்கிறார்கள். நம்ம எல்லாம் பேசுறதே பெரிய விஷயமா இருக்கு குழந்தைகள் இடத்துல. அல்லாஹ்வுடைய தூதரவங்க பேசுவது மட்டுமல்ல, மிக அழகான அறிவுரைகளை குழந்தைகளிடத்தில் சொல்லி தருவாங்க. மிக அழகான ஒரு செய்தியை நீங்கள் பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சின்னஞ்சிறிய சிறுவன். எந்த அளவுக்கு சின்னஞ்சிறிய சிறுவன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மரணிக்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வயது வெறும் 10. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவங்க அறிவுரை சொல்லும் பொழுது எவ்வளவு சின்னஞ்சிறிய சிறுவனாக அவர் இருந்திருப்பார். அப்படிப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அறிவுரை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவங்க வாகனத்துல போறாங்க. பின்னாடி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவங்க இப்னு அப்பாஸை அழைக்கிறார்கள். யா குலாம், அருமை சிறுவனே, இன்னி அஹலிமுக்க கலிமாத்தின், உனக்கு நான் சில அறிவுரைகளை சொல்லுகிறேன். அதை நீ கவனமாக கேட்டுக்கொள். அதை நீ செயல்படுத்துவே என்றால் உனக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். சாதாரண விஷயத்தை சொல்ல போறது இல்ல, மிக அழகான ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். அதை நீ கடைபிடி. அதன் மூலமாக உனக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அறிவுரை சொல்லுகிறார்கள். பாருங்க, யூஃபல்லாஹ யல்ஃபக யூஃபல்லாஹ தஜ்து துஜாலக, அல்லாஹ்வுடைய விஷயங்களிலே நீ பேணுதலாக நடந்து கொள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய விஷயங்களிலே நீ சரியான முறையில் நடந்து கொள்வாய் என்றால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அது மட்டுமல்ல, நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வை அதிகமாக நினைத்து பார். இந்த மாதிரி உபதேசம் செஞ்சிருப்போமா? நம்ம எப்படி உபதேசம் செய்வோம்? ஒரு கஷ்டம் வரும் பொழுது அல்லாஹ்விடத்துல கேள் என்று நாம் சொல்லுவோம். கஷ்டத்திலே அல்லாஹ்வை நினைத்து பார்த்து சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவுரை எப்படி இருந்தது? உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காரியம் ஏதாவது நடக்கும் என்றால் அல்லாஹ்வை அப்பொழுது நினை. என்ன பண்ணுவா அல்லாஹ்? உனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அல்லாஹ் உன்னை நினைத்து பார்ப்பான். எவ்வளவு பெரிய அழகான ஒரு அறிவுரை பாத்தீங்களா? சந்தோஷமாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். ஆனால் அதிகமான மனிதர்கள் சந்தோஷத்தில் அல்லாஹ்வை நினைக்க மறந்து விடுவார்கள். கஷ்டத்துல அல்லாஹ்வை அதிகமாக நினைக்க தோணும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதற்கு நேர் மாற்றமாக அந்த சிறுவனுக்கு அறிவுரையாக பேசுகிறார்கள். அதோடு நிறுத்தல, இதா சஅல்த
உனக்கு நீ கேட்பதாக இருந்தால், என்ன தேவையாக இருந்தாலும் கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேள். உனக்கு எந்த உதவி தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மட்டும் உதவி தேடு. தௌஹீது. தௌஹீதுனா என்ன? எந்த தேவையாக இருந்தாலும், எந்த கோரிக்கையாக இருந்தாலும் படைத்த இறைவனிடத்திலே கேட்கிறோமே, கேட்க வேண்டுமே. இதுதான் தௌஹீத். இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை, இந்த தௌஹீத் என்கின்ற அந்த கொள்கையை ஒரு 8 அல்லது 9 வயது சிறுவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் பாடமாக, அறிவுரையாக சொல்லுகிறார்கள் என்றால் நம்முடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தோமா? அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி, அவருடைய ஆற்றலை பற்றி எது கேட்பதாக இருந்தாலும் அந்த இறைவனிடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்கின்ற அந்த கொள்கையை நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா என்றால் அது கேள்விக்குறி. ஆனா அல்லாஹ்வுடைய தூதரவங்க அறிவுரையாக சொல்றாங்க. அதோடு நிறுத்தல. நம்ம எல்லாம் நினைத்து பார்க்காத, நம்ம எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி தராத மிக முக்கியமான ஒரு அடுத்த ஒரு அறிவுரையை அந்த சிறுவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. வாழலாம், நீ அறிந்து கொள், தெரிஞ்சுக்க. அன்னல் உம்மத்த லவ் இஜ்தமகத்த அல் அன் யன்ஃபவுக பிஷைஇன். நன்றாக நீ அறிந்து கொள், ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடுவார்கள் என்றால் எல்லாம் கேட்டாங்க. 700 கோடி மனிதர்கள் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடுவார்கள் என்றால், அல்லாஹ் தடுத்து விட்டான் என்றால் உன்னால் அந்த நன்மையை அடைய முடியாது. அதை ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை செய்ய நாடுவார்கள் என்றால், ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேர்ந்து ஒரு தீமையை செய்ய நாடும் பொழுது அல்லாஹ் அதை தடுத்து விட்டான் என்றால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எதை பற்றி உபதேசம் தெரியுமா? விதியை பற்றி உண்டான உபதேசம். இஸ்லாத்துடைய நம்பிக்கையிலே விதியுடைய நம்பிக்கை மிக முக்கியமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஒரு 9 வயது சிறுவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் அறிவுரையாக சொல்லி இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் விதியை பற்றி பேசி இருக்கிறோமா? பேசாதனுடைய விளைவு என்ன தெரியுமா? எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கும் என்று சொல்லாதனுடைய விளைவு. பிள்ளைகள் ஒரு பொருளுக்காக ஆசைப்படுறாங்க, கிடைக்காம போகுது, மனசு உடைஞ்சு பாடுறான். படிக்கலாம், பரீட்சையில போயிடுறான், சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறான். சில பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். காரணம் என்ன? விதியின் மீது வைக்க வேண்டிய அந்த நம்பிக்கை சரியான முறையில் சொல்லித் தரப்படவில்லை. சரியான முறையில் குழந்தைக்கு நாம் விதியை பற்றி சொல்லி இருப்போம் என்றால் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் எது பறிஞ்சிருக்கும், முயற்சி செஞ்சோம், கிடைக்கல, அல்லாஹ் நாடல, இப்படி போயிருப்பானா இல்லையா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த குழந்தைக்கு விதியை பற்றி அழகாக அறிவுரையாக பேசுகிறார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, ரூபிகத் அல் அக்லாம், எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது, வஜபத் சுஹூப், ஏடுகள் காய்ந்து விட்டது. அல்லாஹ் அனைத்தையும் எழுதி முடிச்சுட்டான். எழுதி முடித்த அந்த பேனாவை தூக்கிட்டான், இனி எழுத போவது இல்லை. எழுதிய ஏடுகள் எல்லாம் காய்ந்து போய்விட்டது. அவன் நாளில் தான் நடக்கும் என்கின்ற அந்த விதியுடைய அறிவுரையை 9 வயது சிறுவனாக இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர்கள் குழந்தைகளிடத்திலே, சிறுவர்களிடத்திலே எந்த மாதிரியாக நடந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் குழந்தைகளிடத்தில் இந்த மாதிரியான போதனைகளை நாம் செய்திருக்கிறோமா? எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் பார்த்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமையை, அந்த மரியாதையை சரியான முறையில் கொடுப்பார்கள். புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம், 1356வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சபையிலே
அமர்ந்திருக்கிறாங்க. அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பால் பாத்திரம் வருகிறது, அன்பளிப்பாக பால் பாத்திரம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம் என்ன? எதை சாப்பிட்டாலும் அடுத்ததாக வலது மூலத்திலிருந்து கொடுப்பார்கள். இது சட்டம். எந்த பொருளை நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பிப்பதாக இருந்தாலும், எதை பிறருக்கு கொடுப்பதாக இருந்தாலும் வலது மூலத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பது சட்டம். அதே மாதிரி பால் பாத்திரம் வருகிறது, குடிக்கிறாங்க. வலது பக்கம் பார்க்கிறாங்க, ஒரு சின்ன சிறுவன் அமர்ந்து இருக்கிறாங்க. இடது பக்கம் பார்க்கிறாங்க, என்ன பெரிய நபித்தோழர்கள். யாருக்கு கொடுக்கணும்? சட்டம் வலது மூலமாக ஆரம்பிக்க வேண்டும் என்பது சட்டம். ஆனா வலது பக்கம் சின்ன சிறுவன், இடது பக்கம் மூத்த நபித்தோழர்கள் பெரியவங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? சின்ன பையன் என்பதற்காக கண்டம் காணாமல் விட்டு விட்டார்களா? பெரியவர்கள் அப்படி கொடுத்துட்டாங்களா? இல்ல. அந்த சிறுவன் இடத்துல பேசுகிறார்கள், உனக்கு தான் கொடுக்கணும். ஆனால் பெரியவங்க இந்த பக்கம் இருக்கிறாங்க, நான் கொடுக்கட்டுமா கேட்கிறாங்க. எந்த மாதிரியாக உரிமையை கொடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். சிறுவனும் பார்க்கல, அவருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நான் கொடுக்க வேண்டும், அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நான் செய்ய வேண்டும் என்பதற்காக சிறுவனிடத்தில் ஆலோசனை செய்கிறார்கள். கொடுக்கவா வேண்டாமா? அந்த சிறுவன் சொல்றான், இல்ல, இந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை நீங்கள் குடித்துவிட்டு அந்த கொடுக்கக்கூடிய அந்த பால் பாத்திரத்தை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு தான் வேணுங்கிறார் அவர் சிறுவர். அல்லாஹ்வுடைய தூதரவங்க, உன்னை பெரிய மனுஷனா மதிச்சு சொன்ன கேட்க மாட்டியா அப்படி கடிஞ்சாங்களா? இந்த வார்த்தையை சொன்ன உடனே அடுத்த நிமிடமே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த சிறுவனுடைய கையிலே பால் பாத்திரத்தை கொடுத்தார்கள் என்கின்ற செய்தியை புகாரியிலே நாம் பார்க்கிறோம். என்றால் சிறுவர்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பளித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஆனா நம்ம நிலை என்ன? நான் எப்படி நடப்பேன் சிறுவர் இடத்துல? சில சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்க, நிகழ்ச்சி நடக்கும், முன்னாடி வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, முன்கூட்டியே வந்திருப்பாங்க. பின்னாடி பெரியவங்க வருவாங்க, என்ன பண்ணுவாங்க, துரத்தி விடுறது. பின்னாடி உட்கார்ந்து துரத்தி விடுறோம். இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிற அனுமதி கேட்கணும். முன்கூட்டியே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவருக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும். சிறுவன் பார்க்க கூடாது. முன்கூட்டியே வந்திருக்கிறான், நன்மையை எதிர்பார்த்து வந்திருக்கிறான், அவனுக்கு இடமான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே பெரியவர்களை நீங்கள் அமர்த்துவதாக இருந்தால் அந்த சிறுவனிடத்தில் நீங்கள் அனுமதி கேட்க வேண்டும். ஆனால் கேட்கிறோமா? சிறுவனை பெருசா மதிக்கிறதே இல்லை, துரத்தி விடுறோம். இந்த மாதிரியாக நாம் செய்துவிடக் கூடாது என்பதற்கு இந்த ஒரு செய்தி சான்றாக இருக்கிறது. அதே போல நீங்க பாருங்க, நசாயிலே 1129வது செய்தி, மிக அழகான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதரவங்க இந்த செய்தியை அப்துல்லா இப்னு சத்தாத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. தன் மகனுக்கு சொல்றாங்க, ஒரு தடவை மக்ரிப் அல்லது இஷாவுடைய நேரம், அல்லாஹ்வுடைய தூதரவங்க எங்களுக்கு தொழுகை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சஜ்ஜிதாக்கு போயிட்டாங்க. போன அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சஜ்ஜிதா வந்து எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. சஜ்ஜிதாக்கு போன அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப நேரம் ஆகியும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா நபி தோழர்களும் சஜ்ஜிதாவில் அப்படி இருக்கிறாங்க. இந்த அப்துல்லா இப்னு சத்தாத் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, என்னாச்சுன்னு தெரியல, லேசா தலையை தூக்கி பாக்குறாங்க, என்ன நடந்தது தெரிய மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய போனவர் என்ன எந்திரிக்க மாட்டேங்கிறாரு, என்னதான் ஆயிருக்கு என்கின்ற அடிப்படையில லேசா தலையை தூக்கி பார்க்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரப்பிள்ளை அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகிலே ஏறி மேலும் கீழுமாக சறுக்கி சறுக்கி விளையாண்டு இருக்கிறார். எப்போ? தொழுகையில கொஞ்ச நேரம் ஆச்சு, தொழுகையெல்லாம் முடிச்சிடுறாங்க. நபி தோழர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க சஜிதாவுக்கு போனீங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சா, பாதிப்பாயிருச்சா, அல்லது வகை ஏதாவது வந்ததா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க,
எதுவும் நடக்கல. எனது பேரப்பிள்ளை எனது முதுகை வாகனமாக ஆக்கி கொண்டான். குழந்தை அப்படித்தானே பண்ணுவாங்க, மேலைக்கிளை சறுக்கி சறுக்கி விளையாடுவாங்க முதுகுல. அது மாதிரி எனது முதுகை எனது பேரப்பிள்ளை வாகனமாக ஆக்கி கொண்டான். நான் எந்திரித்தான் என்று சொன்னால் அந்த குழந்தை கீழே விழுந்துவிடும் என்கின்ற பயத்தின் காரணத்தினால் நான் சஜிதாவை நீட்டிவிட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம் பண்பு எந்த மாதிரியாக குழந்தைகளிடத்தில் இருந்திருக்கிறது? நம்ம குழந்தைகிட்ட விளையாடுறோமா? நம்ம அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. குழந்தைகிட்ட பேசுறோமாங்க? நம்ம வேலைக்கு போயிட்டு வர பல டென்ஷன்ல வருவோம். குழந்தைகள் அத்தா என்று வந்தாலே குழந்தை மக்களை துரத்திவிடக்கூடிய மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். மாற்றுக்கிறது சொல்லவே முடியாது. குழந்தை ஆசையா வரும், ஏதாவது பேசுவதற்கு வரும், ஒன்னும் கேட்பதற்கு வாய்ப்பில்லாத நிலையிலே பெரும்பான்மையான மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தொழுகையுடைய நேரத்தில் குழந்தைகளுடைய விஷயங்களிலே கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். இதே மாதிரி ஒரு செய்தியை நீங்கள் பாருங்க. இந்த மாதிரி அழகா திருமதியில 3707வது செய்தி, மிக அழகான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதரவங்க இதே மாதிரி ஜும்மாவுடைய நாளில மக்களுக்கு பயான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். முன்பே நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் திடீர்னு பார்க்கறாங்க, கீழே இறங்கி ஓடுறாங்க. எல்லாம் ஆச்சரியமா இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் பேசிட்டு இருக்காங்க, திடீர்னு ஓடுறாங்க, மக்களுக்கு வழங்கல. அவங்க நேரம் கழித்து பார்க்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய 2 பேரப்பிள்ளைகளை அப்படியே தன்னுடைய இடுப்புல தூக்கி கொண்டு மிம்பர்ல ஏறிக்கொண்டு அந்த நிலையில பயான் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். செஞ்சுட்டு பயான் பண்ண அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருக்குர்ஆனுடைய 64வது அத்தியாயம் 15வது வசனத்தை ஓதுறாங்க. இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய மக்கள் செல்வமும் பொருட்செல்வமும் உங்களுக்கு சோதனை. பேசிட்டு இருக்கிறாங்க, ஓடுறாங்க, குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த நிலையிலே பயான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பயான் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஓதுகிறார்கள் என்றால் ஏன் ஓதினார்கள்? உங்களுடைய மக்கள் செல்வமும் பொருட்செல்வமும் உங்களுக்கு சோதனை என்கின்ற அந்த வசனத்தை மையப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஓத வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? பயான் பண்ண கீழே இறங்கக்கூடாது என்று சட்டம். நான் பேசுறேன், பேச இறங்கிட்டு மறுபடியும் பேச போயிட்டு வரலாமா? அப்படி போகக்கூடாது என்பது சட்டம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வேகமாக ஓடினார்கள். காரணம், அந்த காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தியை சொல்லுகிறார்கள். நான் பேசிக் கொண்டிருந்தேன், எனது 2 பேரப்பிள்ளைகள் அப்படியே தடுமாறி நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கீழே விழுந்து விடுவார்களோ என்கின்ற அந்த பயம் என்னை பேச விடாமல் தடுத்தது. அதனால் ஓடி போய் நான் தூக்கி கொண்டு வந்து விட்டேன். இந்த மக்கள் செல்வமும் பொருட்செல்வமும் எனக்கும் சோதனையாக அல்ல ஆக்கிட்டானே. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலும் பேரப்பிள்ளையின் மீது அளவு கடந்த அன்பின் காரணத்தினால் ஓடி போய் கீழே விழுந்துவிடக் கூடாது என்று நினைத்திருக்கிறார்கள் என்றால் குழந்தைகளுடைய விஷயங்களிலே எந்த அளவுக்கு இஸ்லாம் கண்ணும் கருத்துமாக நடக்க சொல்கிறது என்பதற்கு சான்றாக இருக்கிறா இல்லையா? எவ்வளவு பெரிய காரியம் அதெல்லாம்! குழந்தைகள் என்பது நாம் முதலிலே உள்ளத்திலே ஆழமாக பதிந்து வைக்க வேண்டிய சிந்தனை. அது ஒரு அருள் கொடை என்று நினைக்க வேண்டும். சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? குழந்தைகள் இல்லாத இடத்துல போய் கேட்டு பாருங்கள், எவ்வளவு செலவினங்கள் பண்றாங்க தெரியுமா? எவ்வளவு மருத்துவரை பார்க்கிறார்கள் தெரியுமா? ஆனால் அல்லாஹ் மிகப்பெரிய அருளாக குழந்தை பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்றால் அவர்களிடத்தில் மிக அழகாக நாம் நடக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நிறைய செய்திகள் நீங்கள் பார்க்கலாம். புகாரிலே நீங்கள் பாருங்க, 5823வது ஒரு செய்தி, இதுவும் மிக அழகான செய்தி. எந்த செய்தியை நீங்கள் எடுத்தாலும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சில ஆடைகள் வருகிறது, அன்பளிப்பாக நிறைய ஆடைகள் வருகிறது. அப்ப அதுல ஒரு ஆடை பார்க்கிறாங்க, கருப்பு நிற கம்பளியால் செய்யப்பட்ட ஒரு ஆடை, மிக அழகாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அழகு!
இருக்கக்கூடிய அத்தனை நபித்தோர்களும் இந்த ஆடை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு தர மாட்டாங்களா? அந்த அளவுக்கு மிக அழகான ஒரு ஆடை. எல்லா நபித்தோர்களும் அந்த ஆடை எனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்படக்கூடிய அளவிற்கு மிக அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஆடையை எடுத்து காட்டுகிறார்கள். கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இந்த ஆடையை நான் யாருக்கு தருவேன் என்று நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நபித்தோரும் அமைதியா இருக்கிறாங்க, எதுவும் பேசல. அப்போது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு பெயரை சொல்லுகிறார்கள். உம்மு ஹாலிதை நீங்க அழைச்சிட்டு வாங்க என்று சொல்லுகிறார்கள். எல்லா நபித்தோரும் திரும்பி திரும்பி பார்க்கிறாங்க, யார் உம்மு ஹாலிது? பார்த்தா இந்த செய்தியை உம்மு ஹாலிது அவங்க தான் அறிவிக்கிறாங்க. புகாரில் நீங்கள் பார்க்கலாம். எப்படி அழைத்துக் கொண்டு வந்தார்கள் என்கின்ற செய்தியை அந்த உம்மு ஹாலிது ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் எனது தந்தையுடைய தோளிலே வைத்து அழைத்துக் கொண்டு வந்தேன். ஏன்? நான் சின்னஞ்சிறிய சிறுமியாக கிட்டத்தட்ட 3 வயது சின்னஞ்சிறிய சிறுமியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய பெயரை அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்து வைத்து அந்த குழந்தையுடைய பெயரை சொல்லி அழைச்சிட்டு வர சொல்லுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் குழந்தைகளிடத்தில் நடந்து கொண்ட முறை எப்படி விளங்குதா? சாதாரண மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஆட்சியாளர் அவர்கள். ஒரு ஆட்சியாளர் இந்த மாதிரியெல்லாம் நினைவு வைக்க முடியுமா? குழந்தையுடைய பெயரை அதை நினைவில் வைத்து அந்த குழந்தையை அழைத்து வர சொல்லுகிறார்கள். குழந்தை வருது. வந்தவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கரத்தால் அந்த ஆடையை அந்த குழந்தைக்கு அணிவிக்கிறார்கள். அணிவிச்சுட்டு சொல்றாங்க, யா உம்மு ஹாலித் ஹாதா சனா, உம்மு ஹாலிதே இது உனக்கு ரொம்ப அழகா இருக்குது, போட்டுக்க. போடுவது மட்டுமல்ல, நீ அதிக தடவை இந்த ஆடையை போட்டு இதை நீ கிழித்து விட வேண்டும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போட்டு எடுத்து வச்சிடாத, ரொம்ப உனக்கு அழகாக இருக்கிறது, அதிக தடவை பயன்படுத்தி எது வரைக்கும் இந்த ஆடை கிழிந்து போகக்கூடிய அளவிற்கு இந்த ஆடையை அதிகமாக போட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த குழந்தையிடத்தை சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்த வார்த்தை சனா என்கின்ற வார்த்தை. இந்த வார்த்தை சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய நபித்தோர் ஆச்சரியமா பார்க்கிறாங்க. ஏன் ஆச்சரியமா பார்த்தாங்க? சனா என்கின்ற வார்த்தை அரபு மொழி கிடையாது, அது அபிசீனிய மொழி. ஏன் அந்த அபிசீனிய மொழியை அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல வேண்டும்? அந்த குழந்தைக்கு தெரிந்த மொழி அபிசீனிய மொழி. அதனால் அபிசீனிய மொழியிலே உனக்கு அழகாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு அபிசீனிய மொழி தான் தெரியும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் குழந்தைகளிடத்தில் நடந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஒரு குழந்தையுடைய பெயரை சொல்லி அழைத்து அந்த குழந்தைக்கு இந்த மொழிதான் தெரியும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த மொழியிலே பேசுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மிக அழகாக குழந்தைகளிடத்தில் நடந்திருக்கிறார்கள். சலாம் சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு முந்திக் கொண்டு. நம்ம சொல்றோமா குழந்தைக்கு சலாமே? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சிறுவர்கள் வந்தார்கள் என்றால் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுவார்கள். புகாரிலே நீங்கள் செய்தியை நீங்கள் பார்க்கலாம். நம்மள சொல்றதே இல்ல குழந்தைக்கு. எப்படிப்பட்ட தூதர், மிகப்பெரிய ஆட்சியாளர் அவர்கள். அப்படி வச்சு பாருங்க, சாதாரண மனிதனா பார்க்காதீங்க. மிகப்பெரிய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் சின்னஞ்சிறிய சிறுவர்களை கண்டால் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுவார்கள். ஒரு தடவை நுகருடைய நேர தொழுகை, முஸ்லிம் 4652 செய்தி. நுகருடைய நேர தொழுகை முடிந்து அப்படியே திரும்பி வர்றாங்க. ஜாபர் பின் சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை. நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு நுகருடைய நேர தொழுகை முடிந்து அவர் பின்னால் நான் வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எதிரிலே சிறுவர்கள் அப்படியே நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சிறுவர்கள் எதிரே நடந்து வரும் பொழுது என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒவ்வொரு சிறுவருடைய கன்னங்களை தடவி கொண்டே வந்தார்கள்.
ஒருத்தரை விடலையே. வந்த அத்தனை சிறுவனுடைய கன்னங்களை தடவி கொண்டே வந்தார்கள். அப்பொழுது அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், என்னுடைய கன்னத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தடவினார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய கை மிக குளிர்ந்த நிலையிலே நான் பார்த்தேன். மிக நறுமணம் மிக்கதாக அல்லாஹ்வுடைய தூதருடைய கை இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குழந்தைகளிடத்திலே, சிறுவர்களிடத்திலே இந்த மாதிரியாக மிக அழகாக உயர்வாக பார்த்தார்கள். அது முக்கியம். நமக்கு கீழே இருக்கிறார்கள் என்று மட்டந்தல மிக உயர்வாக பார்த்த காரணத்தினால் அவர்கள் அழகாக நடக்க முடிந்திருக்கிறது என்றால் நாமும் சிறுவர்களிடத்திலே, குழந்தைகளிடத்திலே மிக அழகாக நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடந்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தைகளிடத்திலே நீதமாகவும் நேர்மையாகவும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பையும் உரிமையும் நாம் கொடுக்க வேண்டும். அதே சமயம் அந்த குழந்தைகள் ஏதாவது தவறு செய்வார்கள் என்றால் அதை நாம் என்ன பண்ணணும், தடுக்கக்கூடிய காரியத்தையும் செய்யணும். குழந்தைகள் என்று சொல்லி கொடும்புக்குத்தனமாக விட்டுவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர பிள்ளை என்ன பண்றாங்கன்னா, ஜக்காத்துடைய பொருளிலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்துக்கு ஜக்காத்து பொருள் ஹராம். குழந்தை என்ன பண்ணுது, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டுருது. பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழந்தைன்னு பார்க்கல, சின்னஞ்சிறிய குழந்தை சாப்பிட்டா சாப்பிட்டு போயிட்டோம் அப்படின்னு நினைக்கல. ஓடி போய் என்ன பண்றாங்க, தன்னுடைய விரலை விட்டு கழுந்த துப்பு இது உனக்கு ஹராம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் குழந்தைகளுடைய விஷயங்களிலே, அந்த குழந்தையோட சிறு வயதிலே என்ன பண்றாங்க, ஹலால் ஹராமை மிக தெளிவாக எடுத்து சொல்கிறார்கள். என்றால் நாம என்ன பண்ணணும், குழந்தைகளிடத்திலே எது சரி எது தவறு என்கின்ற செய்தியை மிக அழகாக போதிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கி விடுவானாக. வாகுருவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.